இங்கிலீஷில் வந்து கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ அந்த கான்டெக்ட்ல வார்த்தை என்ன சொல்கிறதுனாக்கா, நீங்கள் எந்த பர்ஸ்பெக்டிவில் என்ன எதன் அடிப்படையில் வந்து அந்த வார்த்தையை சொல்கிறீங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா தான் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நல்லா கரெக்டாக வந்து சேரும். ஓகே, இப்போ வந்து திருமாவளவனோட கிளிப்ஸ் வந்து நிறைய ஷேர் ஆகிட்டு இருக்கு. என்னன்னா ஜாதிகள் வேண்டாம், இப்போ யார் இப்போ ஜாதி வேணும் அப்படின்னு சொல்ல, ரஞ்சித் வந்து எனக்கு ஜாதி வேணும்னு சொல்லியிருந்தாரா? இல்லை, அப்படி இல்லை. ரஞ்சித் சொன்னது என்ன, நீங்க ரிசர்வேஷன்ல உள்ள போயிருக்கீங்க. ரிசர்வேஷன் வந்து அம்பேத்கர் கொடுத்து போறதுன்னா காரணம்னாக்கா, ரிசர்வேஷன்ல முன்னுக்கு போனவன் சரி ஓகே பேக் டு த சொசைட்டி அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஏதாச்சும் இந்த சமூகத்துக்கு செய்வான் அப்படின்ற பர்ஸ்பெக்டிவ் தான் ரஞ்சித் அவர்கள் சொன்னார். அவன் ரிசர்வேஷன் யூஸ் பண்ணாலும் பர்சனலாவோ ப்ரொஃபஷனலாவோ இல்லை வந்து இது போல் அரசியல்வாதியாவோ எவன் வந்து ரிசர்வேஷன் யூஸ் பண்ணி இருந்தாலும் எல்லாருமே வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் கான்ட்ரிபியூட்டிங் பேக் டு த சொசைட்டி அப்படின்னு தான் கான்செப்ட். ஓகே, அப்படி இருக்கும்போது பர்சனலாக ப்ரொஃபஷனலாக போனவனுக்கே அவ்வளோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து அம்பேத்கர் செட் பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா, இங்கே எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே தலித்துகள் மட்டும்தான் நிற்க முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வந்து ரிசர்வேஷன் பர்ஸ்பெக்டிவ்ல கான்செப்ட் கொண்டு வந்தது யாருன்னா அம்பேத்கர். அம்பேத்கர் எது கொண்டு வந்தான்னா, ஓகே இப்படியே விட்டோம்னாக்கா எல்லாத்தையும் வந்து ஆட்டி போட்டு போடுவோம். கிட்டத்தட்ட 75 இப்போ 70-80% வந்து ஓபிசி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ 70-80% ஓபிசி இருக்குன்னு சொல்லிட்டு வச்சு இப்போ ரிசர்வேஷன் நான் 1-2 சீட் கொடுக்குறதே பெரிய விஷயமாயிடும். ஓகே, இப்போ ரஞ்சித் என்ன சொல்றாருனாக்கா, அந்த மாதிரி தொகுதிகளில் வந்து நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னா ஒரே குரலா ஒழித்தா தான் நமக்கு ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் கவர்மெண்ட்ல இருந்து. நம்ம அந்த தலித்துக்களுக்குள்ளேயே நம்ம ஒன்னா நிற்போம், நம்மளோட வாய்ஸ் ஒன்னா இருக்கணும். ஓகேவா, ஒரு 20 பேர் சேர்ந்து ஒரு கோரிக்கை வச்சா அது கரெக்டா இருக்கும் அப்படின்றது தான் வந்து ரஞ்சித்தோட பர்ஸ்பெக்டிவ். உடனே திருமாவளவன் என்ன சொல்றேன்னாக்கா, அதெல்லாம் வேணாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து சமூகத்துல வந்து பிரிஞ்சிருக்கோம். நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஒன்றா மெர்ஜ் ஆகணும். அதை பத்தி தான் நம்ம போகணும். தனியா என்ன பாருங்க, தலித்துகள் வந்து தனியா நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஓ, திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு கேள்வி, தலித்துகள் தனியா அந்தந்த தொகுதியில் மட்டும் தானே நிக்க போறாங்க, மற்ற இடத்துல தலித் இருக்க தானே இருக்க போறாங்க. அவங்க கிட்ட வந்து நீங்க வாக்குகளை வாங்கி தானே ஆகணும். மற்ற சமூகத்தினர் மீதி இருக்கிற ரிசர்வேஷன் தவிர மீதி இருக்கிற எல்லா இடத்துலயும் தலித்துகள் வந்து உங்களுக்கு தான் ஓட்டு போட போறாங்க. டிபெண்டன்சி மறுபடியும் வந்து தலித்துக்கிட்ட தான் போக தான் போகுது. அப்போ வந்து தலித் எப்படி ஒதுக்கிட்டு அவங்க அரசியல் பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ரிசர்வேஷனை வந்து எப்படி இருந்தாலும் ஒரு தலித் தான் நிற்க வைக்க போறாங்க. டிஎம்கே சைடுனா ஒரு தலித் தான் நிற்க வைக்க போறீங்க, பிஎம்கே சைடுனா ஒரு தலித் தான் நிற்க வைக்க போறீங்க, விசிகா சைடுனா ஒரு தலித் தான் நிற்க வைக்க போறீங்க. இப்போ பிஎம்கே நிற்க வைக்கிற தலித்தும் இல்லை டிஎம்கே தலித் நிற்க வைக்கிற தலித்தும் ஒரே மாதிரி தான். தங்களுக்குள்ள தேவையான ஒரு அடிமையை சூஸ் பண்ணிக்கிறாங்க, சூஸ் பண்ணி நிற்க வைக்கிறாங்க. ஏ ராஜா மாதிரி ஒருத்தரை சூஸ் பண்ணி நிற்க வைக்கிறாங்க. அவர் வந்து காலம் முழுக்க என்ன பண்ணுவார், அடிமையாவே இருந்துட்டு போயிடுவார் அந்த கொள்கைகளை பேசிட்டு. நான் விசிக்கு அது போலியா, இப்போ விசிக்கா நிற்க வைக்கிற கேண்டிடேட்டும் பிஎம்கே டிஎம்கே நிற்க வைக்கிற கேண்டிடேட்டும் ஒன்றா? இல்லை, நீங்கள் ஓரளவுக்கு போராடுவீங்கல்ல, அட்லீஸ்ட் வந்து நின்றுட்டு அதுக்கப்புறம் சொல்லிட்டு இல்லை நான் அது போல சொல்ல அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. ஸோ அதுதாங்க அந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவம். யார் உண்மையாக வந்து கொள்கையில் ஏற்று அட்லீஸ்ட் இந்த சமூகத்துக்கு சின்னதாக கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு கொடுக்கப்படுற வாய்ப்பு அது. ஓகேவா, இப்போ சமூகமாக சேர்ந்து நின்னாலும் அவங்க அந்த தொகுதி மட்டும்தான் நிற்க போறாங்க. அவங்க வந்து நாங்கள் 234 தொகுதியிலையும் வந்து தலித்தில் நிற்க வைக்க போறோம் அப்படின்னு சொல்ற ரஞ்சித் ஒரு நாளும் பேசுனதில்லை. நமக்குள்ள நீங்க எந்த கட்சினாலும் இருங்க, நமக்குள்ள வந்து ஒற்றுமையா இருந்து அந்த 23-24 தொகுதியிலும் நம்ம மட்டும் நிற்போம். நின்று நம்மளோட வாய்ஸ் வந்து ஒரே மாதிரி ஆகணும். நம்மளுக்கு பிரச்சனைகளை வந்து இது போல வரும்போது அந்த பிரச்சனைகளின் அடிப்படையில் நம்ம ஒன்று சேரணும் அப்படின்னு தான் ரஞ்சித்தோட கான்செப்டை தவிர நீங்க சம்மந்தம் இல்லாம உருட்டுக்காரு. அதுக்கப்புறம் வந்து மெயின் ஸ்ட்ரீம்ல போய் நம்ம மெர்ஜ் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு இன்னொரு உருட்டு. ஐயா, நம்ம ஆல்ரெடி மெயின் ஸ்ட்ரீம்ல மெர்ஜ் ஆகி தான் இருக்கிறோம். உங்களுக்கு புரியுதா இல்லையா? என்ன அவங்களுடைய விருப்பத்தின்படி, அதாவது வந்து நீங்க சொல்றீங்கல்ல இங்க வந்து 70% ஓபிசி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த 70% ஓபிசி விருப்பத்தின்படி அவங்க எங்க நம்மள இருக்க சொல்றாங்களோ அந்த இடத்துல இருக்கும். நம்ம எப்படி அவங்க வாழ சொல்றாங்களோ அந்த மாதிரி வாழ்ந்தா நம்ம என்ன சொல்றாங்க, ஓகே இந்த பசங்க நல்ல பசங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி ஓகேவா. ஸோ ஆல்ரெடி மெச்சர் தான் இருக்கும் ஐயா. என்ன அவங்க சொல்ற இடத்துல நம்ம இருக்கும், அவ்வளவுதான் கான்செப்ட் இங்க. புரியுதா? இதுல புதுசா நான் மெர்ஜ் பண்றேன்னாக்கா நீங்க என்ன மெர்ஜ் பண்ண ட்ரை பண்றீங்கன்னாக்கா, இப்போ எப்படி அவங்களை நம்ம பிரிச்சு வச்சு அவங்க சொல்றதை நம்ம கேட்கணும் அப்படின்ற பர்ஸ்பெக்டிவ்ல அவங்க உட்கார வச்சாங்களோ அதே போல அரசியலும் வந்து நம்ம பண்ணணும்னு சொல்ல வரீங்க நீங்க.
இப்போ அரசியலையும் வந்து அவங்க கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? இதே போல தான் அவங்க என்ன சொல்லுவாங்க, 2 சீட்டு நிற்க வைக்கிறேன், நீங்கள் இதெல்லாம் கேட்கக்கூடாது. இப்போ இவ்வளோ சொல்கிறீங்கல்ல, நீங்கள் போயிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியுதா? இத்தனைக்கும் ஆணவ படுகொலைகள் நடக்குது, ஆணவ படுகொலைக்கு சட்டம் கொண்டு வர முடியுதா? நீங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறீங்க, அதுக்கு முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு? அதெல்லாம் வேணாங்க, ஆல்ரெடி இருக்க சட்டமே போதும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாங்க, அவங்க வந்து 70% இந்துக்கள், ஸோ அவங்க வந்து பகச்சிக்குவாங்களா? அரசியலில் வந்து ஒரு நெளிவு சுழிவுகள் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரூட்டு வேறு. அதாவது 70% இந்துக்களை வந்து எதிர்த்துட்டு இந்த அரசு எதுவும் பண்ணுற முடியாது, ஆனால் கொஞ்சம் தாமதமாகவும் நம்ம வெயிட் பண்ணணும். இதெல்லாம் வந்து அம்பேத்கர் நினைச்சிருந்தான்னு வச்சுக்கேன், சும்மா சொல்கிறேன், அம்பேத்கர் நினச்சிருந்தா இந்த இந்து பெல்ஸை கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய பதவி, சுதந்திரத்துக்கு அப்புறம் அவ்வளோ பெரிய பதவியை விட்டுட்டு அவர் கீழே இறங்கியிருப்பார் லா மினிஸ்டர் பதவியை. உங்களை மாதிரி நொண்டி சாக்குகளை சொல்லிக்கிட்டு அப்படியே காலத்தை ஓட்டியிருந்தான்னு வச்சுக்க, நம்மளுக்கு ஒன்றுமே வந்து கேட்டு ஒன்றுமே வந்து சேர்ந்துருக்காது. ஏன்னா அப்போ இருந்தவங்க கிட்டத்தட்ட 90% இந்துக்கள் வந்து அம்பேத்கருக்கு ஆப்போசிட்டு தான் இருந்தாங்க. இருந்தாலும் அம்பேத்கர் வந்து போராடி சில ரெசர்வேஷன் அது கான்செப்ட் கொண்டு வந்தார். இந்து பில்ஸ் அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்தார். ஓகேவா? அது உரிமைகளுக்காக போராடுற ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் பண்ணுறது என்னதுனாக்கா பக்கா என்ன சொல்கிறது, ஜால்ரா போகிற விஷயமா தான் எங்களுக்கு தோணுது. சரியா? ஸோ நீங்கள் மறுபடியும் இந்த மெர்ஜிங் அப்படின்ற பேரில் நீங்கள் பண்ண வர விஷயம் என்னன்னாக்கா, இப்போ எப்படி இவங்க வந்து நம்மளை ஒரு இடத்துக்குள்ளே அடைச்சி வைக்கிறாங்களோ அதே போல் அரசியல்லும் வந்து ஒரு இடத்த நாங்கள் கொடுத்துட்றோம், அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் இருங்க, அந்த இலைக்குள்ளே நீங்கள் இருங்க, அந்த அதிகாரத்துக்குள்ளே நீங்கள் இருங்க, மற்றபடி அதுக்கு மேலே எதுவும் கேட்காதீங்க, ஏன்னா நாங்கள் வந்து 70% ஓபிசின்னு நாங்கள் வந்து கன்வின்ஸ் பண்ணோம் அப்படின்ற பர்ஸ்பெக்டிவ் மட்டும்தான் நீங்கள் கொண்டு வர ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அதுதான் கடைசியாகவும் போய் நடக்கும் உங்கள் மெர்ஜிங்ன்ற ப்ராசஸில். ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் என்ன பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பேசுங்க. இந்த எஸ்பெஷலி விசிக தொண்டர்கள் நீங்கள் கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க இவர்கிட்ட. ஏன்னா உங்களுக்கு தெரியுமே, உங்களுக்கு வித்துட்டு கடைசியாக போயிடுவார். எல்லாரும் நாங்கள் அரசியல் படுத்துறோம். ஸோ இதுதான் அரசியல் பத்திர விதமாக அம்பேத்கர் வந்து சொன்னார். மெர்ஜிங் ஸ்ட்ரீமில் சொன்னது என்னன்னாக்கா, அடிப்படை ரீதியாகவே, அதாவது இந்த இந்த சமூகத்தில் வந்து நம்ம எப்படி பிரிஞ்சிருக்குமோ அதையே ஒன்று இருக்குன்னு சொல்கிறேன். நான் இவனு சொல்கிறேன், அரசியலை நான் மெர்ஜ் பண்ணுறேன் அப்படின்னது வந்து நம்மளை மறுபடியும் வந்து எப்படி நம்ம செப்பரேட் பண்ணி வச்சாங்களோ அதுதான் கொண்டு சொல்லப்படும். ஓகேவா? இங்கே ஆல்ரெடி தமிழகத்தில் ஒரு டீப்பான ஒரு அரசியல் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடியே ஜஸ்டிஸ் பார்ட்டி காலத்துலேருந்து நடந்திருக்கு. ஜஸ்டிஸ் பார்ட்டியில் என்ன சொல்லிக்கானுங்க, கிட்டத்தட்ட 44% ஓபிசிக்கு எடுத்துட்டு வெறும் 8% வந்து எஸ்சிக்கு தந்துருக்கானுங்க. அப்பவே வந்து 20% மேலே எஸ்சி இருந்தாங்க, வெறும் 8% எஸ்சிக்கு தந்துட்டு 3% மட்டுமே இருக்கிற பிராமணருக்கு வந்து 16% தந்திருக்காங்க, முஸ்லீமுக்கு வந்து 16%, மைனாரிட்டி கிறிஸ்டினுக்கு வந்து 16%. ஏன்னா அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் வந்து அங்கே இருந்திருக்காங்க. கேட்டாக்கா அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் இல்லைங்க, அதனால உங்களுக்கு 8% தந்து. அப்போது இதுதான் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்ற ஒரு பார்ட்டி பண்ணுற விஷயமா அப்படின்னு சொல்ல நினச்சிக்கோங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி எவ்வளோ கொடூரமான பார்ட்டியாக இருந்திருக்கும் பாருங்க. 44% அவங்களுக்கும், இவங்க 3 பேருக்கும் 16% தான். எஸ்சிக்கு வந்து ஜஸ்ட் 8% தான். ஸோ ஜஸ்டிஸ் ஹிஸ்ட்ரிலேருந்து எடுத்து பார்த்தாலும் அங்கேயும் தலித்துகள் வந்து புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு தான் உண்மை. நீங்கள் போய் படிச்சீங்கன்னா பாருங்கள். 1-2 சட்டங்கள் வந்திருக்கு அப்படின்னாக்கா, அதுவும் எம்சி ராஜா அவர்கள் கொண்டு வந்த சட்டத்தால் தான் 1-2 சட்டங்களும் வந்திருக்கு. ஸோ அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ டிஎம்கே வந்து பண்ணுறது பக்கா ஓபிசிக்கான அரசியல். இங்கே டிஎம்கேவோட இந்த தமிழகத்தோட ஆர்கிடெக்சர் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தள்ள தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஏன்னா இங்கே இருக்க ஊரு காலனி 2 இருக்கும்போது இங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே எங்கே கொண்டு போய் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் எடுத்து பாருங்களேன். எந்த ஒரு கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து தலித்துகள் இருக்கிற இடத்துல இருந்து அதை இங்கே இருக்கிற ஜாதி இந்துக்கள் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு இடம்னு சொல்லி பாருங்க, ஒரு இடமா இருக்கா, இருந்தாலும் சில இடத்துல இருந்தாலும் அதுவும் என்ன பண்ண புது இடத்துல இருக்கும், பொது இடத்துல வச்சுருப்பாங்க, அங்கே போய் 2 இதுவும் ஆக்சஸ் பண்ணி. ஆனால் 99% ஆஃப் பீப்புள் இப்போவும் கிராமத்துங்கள் என்ன நடக்குதுனாக்கா, எல்லா கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸும் ஊருக்குள்ளே தான் இருக்கும், காலனி தான் போய் அங்கே ஆக்சஸ் பண்ணும். ஸோ இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, காலனிக்கு வந்து டைரெக்டாக போய் அங்கே ஆக்சஸ் பண்ணதுனால அவங்களுடைய கை, அந்த ஓபிசியோட கையோ இல்லை ஜாதி இந்துக்களோட கையோ வந்து மேலோங்கி இருக்குது. ஏன்னா நம்ம வந்து டெய்லி அந்த வழியாக தான் போய் ஆகணும், ஸ்கூலுக்கு போய் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இது சொல்லுவாங்கள்ல, ரேஷன் கடைக்கு போய் ஆகணும், நிற்கணும். ரேஷன் கடைலாம் பண்ணால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிற்கணும். யார் வீட்டாண்ட போய் உட்காருவாங்க மக்கள்? அவங்க வீட்டு முன்னாடி தான் உட்காருவாங்க. அவங்கள நாளைக்கு பகைச்சிட்டாக்கா வீட்டு முன்னாடி வராத அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே நெகிழில் உட்கார முடியாது. ஸோ இது போல் நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஆர்கிடெக்சர், இந்த கவர்மெண்ட், இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஆர்கிடெக்சரே பார்த்தீங்கன்னாக்கா இது போல் தான் ஒவ்வொரு இடத்துலையும் தலித்துகளை வந்து
பிற ஜாதியினரை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காகவே கட்டமைச்சிருக்காங்க. ஸோ இது பக்காவான இடைநிலை ஜாதிகளுக்கான அரசியலை தான் அவங்க பக்காவாக கட்டமைச்சிருக்காங்க. ஸோ அதை தான் நம்மளை வந்து இப்போ திருமாவளவன் அவர்கள் போன்றவர்கள் வந்து மெயின்டைன் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ டிஎம்கே வந்து ஸ்பெஷலி ஜாதி இந்துக்களுக்கு, இடைநிலை ஜாதி இந்துக்களுக்கான கட்சி தான் ஃப்ரம் த பிகினிங். ஸோ அதை உணராமல் இருக்கிறது வந்து நம்ம தப்பு தான். அட்லீஸ்ட் இப்போச்சும் உணர்ந்து கொஞ்சம் உங்களுக்கு உரிமைகளுக்காக எதிர்த்து போராடுங்க. உங்களை வந்து ஜாதியாக நான் வந்து ஒன்று திரண்டு வாங்க அப்படின்னு சொல்ல ரிசர்வேஷனில் வரீங்களா, ரிசர்வேஷனில் வந்த எல்லாருமே அவங்க இந்த மக்களுக்கான பிரச்சனைகள் வரும்போது களத்தில் வந்து நில்லுங்க அப்படின்றது தான் எங்கள் கோரிக்கை. புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னாக்கா தயவு செஞ்சு இன்னொரு முறையாக நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்டில் போடுறேன். தேங்க்யூ.